போன செஷன்ல மகாபாரதத்துல எது வரைக்கும் பார்த்தோம் நம்ம? எஸ் எனிபடி? அந்த துரோணர் வந்து அந்த தர்மையால வால் எடுத்து கொடுக்கிற வரைக்கும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். அடியல் அது வரைக்கும் ஞாபகம் இருக்குது. அடியன் கர்ணன் அர்ஜுன் சண்டை, கர்ணன் கதை. அவள்லாம் வந்து பெரியவாள் ஆயிட்டா இல்லையா, வந்து அவளுடைய திறமைய காமிக்கிறா. அது வரைக்கும் பார்த்தோமா? ஆமா அடியன். அந்த கர்ணனும் அந்த அந்த நான் அம்பு போட லைக் ஃபைட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ற வரைக்கும் அடியன். கர்ணன் அங்கதேசம் துரியோதனன் கொடுக்கற வரைக்கும் அடியன். ரைட், கர்ணன் அங்கராஜா வரைக்கும் பார்த்துட்டோம். சூப்பர். சோ மகாபாரத கதையில இப்ப பாண்டவாள்லாம் பெரியவாள் ஆயிட்டா. அவள்லாம் குருகுல வாசம் பண்ணி முடிச்சுட்டு விதையெல்லாம் கத்துண்டு அவளுடைய ஊர் மக்கள் முன்னாடி தன் தன் திறமைகளை காமிக்கிறா. அப்படி காமிச்சுட்டு இருக்கும் பொழுது திடீர்னு கர்ணன் அங்க வந்து விடுறான். எப்ப எந்த கட்டத்துல வரான் அப்படின்னா, துரோணாச்சாரியர் அர்ஜுனன் தான் வந்து எல்லாரை விட ரொம்ப சிரேஷ்டமான தனுர்தரன் அப்படின்னு டிக்ளேர் பண்ற சமயத்துல அது எப்படி நீங்க பரீட்சை பண்ணாம சொல்லலாம், நானும் வில் வித்த கத்துன்னு இருக்கேன், என்னோட திறமைய நீங்க பாக்கணும் அப்படின்னு வந்து சொல்றான். அந்த சமயத்துல நீ யாரு, உன்னுடைய பரிச்சயத்தை முதல்ல கொடு, நீ யாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சண்டை போடலாம், யார் திறமைசாலிங்கிறத தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்றச்ச அவன் வந்து ஹெசிடேட் பண்றான். தன்னோட அப்பா அம்மா யாரு அப்படின்னு சொல்றதுக்கு அவனுக்கு வாய் வரல. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து அந்த அதீரத்தனுடைய புத்திரனாதான் தன்னை நினைச்சுட்டு இருக்கான், தேரோட்டியோட பிள்ளைன்னு நினைச்சுட்டு இருக்கான். அத போய் இந்த ராஜசபையில சொல்றதுக்கு அவனுக்கு கூசர் தான். அதனால அவன் சொல்லல. ஆனா அவன் இப்படி சொல்லாம தயங்கி நின்ற சமயத்துல துரியோதனனுக்கு தோணிடுத்து, இந்த மாதிரி ஒரு வியக்தி நம்மளுக்கு நண்பனா இருந்தா அர்ஜுனனை ஜெயிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சௌரியமா இருக்கும்னு நினைக்கிறான். அந்த சமயத்துல துரியோதனனுக்கு மனசுல பயங்கர டென்ஷன் ஆயிடுதான். ஏன்னா அர்ஜுனன் வந்து அஸ்திரத்துக்கு மேல அஸ்திரம் போட்டு தன்னோட திறமையெல்லாம் அப்ப காமிச்சுட்டு இருக்கான். அப்பதான் டிஸ்பிளே பண்றான் அவனோட ஸ்கில் ஆஃப் ஆர்ச்சரி எல்லாத்தையும். அப்படியே வாய பொழந்து நிக்கிறது ஹஸ்தினாபுரமே, இப்பேற்பட்ட ராஜகுமாரனா அப்படின்னு அவன் இருக்கான் அப்படிங்கறத நினைக்க துரியோதனனுக்கு வயிறு எரிஞ்சுட்டே இருக்கு. அந்த சமயத்துல அவனுக்கு ஒரு பிரதித்வந்தி வந்திருக்கான் அப்படின்னா அந்த ஆளை நம்ம கைக்குள்ள போட்டுக்கணுங்கிற எண்ணத்துலதான் துரியோதனன் வந்து கர்ணனுக்கு அங்கதேசத்தை ஆஃபர் பண்ணும். அதர்வைஸ் அவனுக்கு என்ன திடீர்னு அந்த ஒரு தனுர்தரன் மேல என்ன அவனுக்கு பாசம் வந்துட போறது. பட் அவனோட இன்டென்ஷன் வந்து இதுதான், அர்ஜுனனுக்கு ஒரு காம்பேக்ட் பண்ற வாரியர் நம்ம கிட்ட இருக்கணும், நம்ம சைட்ல இருக்கணுங்கிறது தான் அவனுடைய இன்டென்ஷன். அதனால அவன் அங்கதேசத்தை ராஜாவா ஆக்கினான். ராஜாவா ஆக்கின உடனே ரொம்ப சந்தோஷமா இந்த செய்தி அந்த கர்ணனுடைய அப்பா அதிரத்தன் காதுல போய் விழுந்த உடனே அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த இடத்துக்கே ஓடி வந்து விடுறான். எந்த இடத்துல இந்த போட்டி நடக்க போறதோ அந்த இடத்துக்கு அவன் ஓடி வந்துடுறான். அப்பா ஓடி வந்துட்டேர்ன உடனே கர்ணனுக்கு சந்தோஷமாயிடுறது. அவன் போய் அப்பா காலில் விழுந்து விடுறான். அப்படி விழறச்சே எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிட்டு இருக்கு சமாச்சாரம். யார், ஓஹோ இவன் தேரோட்டியோட பிள்ளை போல் இருக்கு அப்படின்னு. உடனே பீமசேனன் ரொம்ப கிண்டலா சொல்றான், டே அர்ஜுனா, தேரோட்டி பிள்ளையோட எல்லாம் நீ போய் சண்டை போடணுமாடா, இவன் உன்னோட சண்டை போடுறதுக்கு லாய்க்கே இல்ல, பேசாம வந்து உக்காரு அப்படின்னு பீமசேன சண்டை போடுறான், கிண்டல் பண்றான். அதை கேட்டுட்டு துரியோதனன் பீமசேனனை கடும் சொற்கள் சொல்றான். நீங்கெல்லாம் மட்டும் என்ன ஒழுங்கு, காட்டுல எங்கேயோ பிறந்து எப்படியோ வந்து இல்லீங்களா, உங்களை பத்தி கூட தான் என்ன வேணா சொல்லலாம் அப்படி இப்படி சொல்லி அவளுக்குள்ள வாக்குவாதம் எல்லாம் முத்தி போய் சண்டையா மாறுறது. ஆனா நல்ல வேளை அந்த சமயத்துல சூரியாஸ்தமனம் ஆயிடுறது. இதுக்கு மேல சண்டை போடக்கூடாது, எந்த விதமான இந்த மாதிரி கலைகளை காண்பிக்கிறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எதுவும் வச்சுக்கூடாது அப்படின்னு ரூல் இருக்கிறதுனால அவன் வந்து சபைய முடிச்சு விடுறான். அதோட நல்ல வேளை சூரியன் அஸ்தமிச்சுட்டான், அதனால பழச்சி போனா எல்லாரும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நாட்கள் ஆக ஆக யாரை யுவராஜாவா ஆக்குறது அப்படிங்கிற ஒரு சர்ச்சை நாட்டில் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்ப ராஜகுமாரால் எல்லாரும் படிச்சு முடிச்சுட்டா அடுத்த ஹேரை அப்பாயிண்ட் பண்ணணும். முதல்ல முக்கியமா என்ன நம்மளாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த திருத்தராஷ்டிரன் அப்படிங்கிறவனே ஒரு பிரதிநிதியா தான் ஆண்டுன்னு இருக்கான் ராஜ்யத்தை.
திருத்தராஷ்டிரனே பாண்டுவனுடைய பிரதிநிதி தான், அவன் ஆக்சுவல் ராஜா கிடையாது. பாண்டு காட்டுக்கு போகிறச்சே தனக்கு ரெப்ரசன்டேட்டிவா திருத்தராஷ்டிரனை அப்பாயிண்ட் பண்ணிட்டு போனவர் திரும்பி வரல அன்பார்ச்சுனேட்லி. அதனால ஹி இஸ் கண்டினியூயிங் டு ரூல். பட் ஆக்சுவலி அவன் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் இஸ் நாட் த ரியல் கிங். அதனாலேயே இப்போ இந்த ராஜகுமாரெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் யார் அதுல வந்து ரொம்ப 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 தகுதி உள்ளவாளோ, யாரு அந்த யுவராஜாவா ஆறதுக்கு எல்லா குணங்களும் வச்சுட்டு இருக்காளோ அவளை யுவராஜாவா ஆக்கணும். இப்போ ஜென்ரலி இப்ப நம்ம ராமாயணத்துல எல்லாம் பார்த்தோம்னா, ராமாயணத்துல ராமரே பரதனே சொல்லுவார், இக்ஷ்வாக்கு குலத்துல வந்து வழக்கம் என்னன்னா மூத்த பிள்ளைதான் ராஜாவா இருக்கும். however he was the eldest son would be the king அப்படின்னு ராமாயண காலத்துல அந்த மாதிரி ஒரு ரூல்ல இருந்தது. பட் இந்த துவாபர யுக கடைசியில மகாபாரத காலத்துல அப்படிலாம் இல்லையா. ஏன்னா அந்த காலத்துல ஜஸ்டிஸ் இன்னும் டைல்யூட் ஆகிண்டே போயிட்டு இருக்குது. முன்னாடி காலத்துல எல்லாம், அதாவது முன்னாடி இருந்த யுகங்கள்ல எல்லாம் ஜஸ்டிஸ் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். கிருத்த யுகத்துல எல்லாருமே நல்லவாளா தான் இருப்பா. திரேதாயுகத்துல பெரும்பாலும் எல்லாரும் நல்லவாளா இருப்பா. துவாபர யுகத்துல பாதிக்கு மேல கெட்டவாளா ஆயிடுவா. துவாபரத்தினுடைய கடைசியில முக்காவாசி பேர் கெட்டவாள் ஆயிடுவா. கலியுகத்துல நல்லவா கிடைக்கிறதே கஷ்டம், அந்த மாதிரி ஆயிடும். அதனால இப்ப திரேதாயுகத்துல எல்லாம் அந்த பிரச்சனை இல்லை. அது மூத்த பிள்ளையோ அடுத்த பிள்ளையோ அவன் முக்காவாசி நல்லவனாதான் இருப்பான். அதுலயும் சில பிரச்சனைகள் வந்திருக்கு. அசமஞ்சஸ்னு ஒரு ராஜா இருந்தா, அது வேற கதை, இன்னொரு சமயம் சொல்றேன் உங்களுக்குலாம். பட் ஜென்ரலி எல்லாருமே நல்லவாளா இருப்பா. அதனால மூத்த பிள்ளைக்கு பட்டம் கட்டுறது அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்து. பட் பை த டைம் இங்க துவாபர யுகத்தினுடைய கடைசியில அப்படிலாம் இல்லை. அதனால நல்ல ரூல் இருக்கணும், ஜஸ்டிஃபைடா கவர்னன்ஸ் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு உரிய குவாலிட்டிஸ் யார்கிட்ட இருக்கோ அவளை தான் அப்பாயிண்ட் பண்ணணும்னு இருந்தது. ஸோ ஹி நீட் நாட் பி த எல்டஸ்ட் சன் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த காலத்துல இருந்தது. அது இந்த சந்திர வம்சத்திலேயே முன்னாடி கடைப்பிடிச்ச ராஜாக்கள்கிட்டே பார்க்க முடியும் அந்த மாதிரி விஷயத்த. ஏன்னா பரத சக்கரவர்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருந்த, சகுந்தலையினுடைய பிள்ளை, துஷ்யந்தன் சகுந்தலையினுடைய பிள்ளை பரத சக்கரவர்த்தி. அவருக்கு 9 பிள்ளைகள் இருந்தா. ஆனா அந்த 9 பிள்ளைகளையும் அவர் தகுதியானவர்களை கருதல். அவரை பொறுத்த வரைக்கும் அந்த 9 பிள்ளைகள்ல யாருமே ஃபிட் கிடையாது ராஜாவார்த்துக்கு. அதனால அவர் தன் பிள்ளைகள்ல யாரையுமே ராஜாவாக்காம ஒரு ரிஷிய ராஜாவா அப்பாயிண்ட் பண்ணார் அப்படின்னு கதைகள்லாம் இருக்கு. சோ அந்த மாதிரி வம்சத்துல வந்த ராஜாக்கள் ஜஸ்டிஸ பார்த்து மட்டும் only if the person qualifies to be a king he can become a king அப்படின்னு வச்சுட்டு இருந்தா. அதனால இப்ப இந்த ராஜகுமாரர்கள் இருக்கா 105 பேரு, 5 பாண்டவர்கள் 100 கௌரவர்கள். அதுல பெரியவர் யுதிஷ்டிரன். ஆனா அவர் பெரியவர் அப்படிங்கறதுனால மட்டும் அவருக்கு ராஜாவா பட்டம் கட்டணும், யுவராஜாவா இப்ப பட்டம் கட்டணும், யுவராஜாவா பட்டம் கட்டணுங்கிறது அவசியம் இல்லைங்கிறது எல்லாருடைய அபிப்பிராயமாவும் இருந்தது. செகண்ட்லி, இப்ப ரூலிங் கிங் though he was representative, the one who was ruling was Dhritarashtra இல்லையா. அதனால ரூலிங் கிங்கோட எல்டஸ்ட் சன் துரியோதனன். அவனுக்கும் அவன் வெறும் எல்டஸ்ட் சன்கிறதுனால பட்டம் கட்டணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறதும் அபிப்பிராயமா இருந்தது அந்த ஊர்ல இருந்த பெரியவாருக்கு. ஆனா சகுனிக்கு அந்த அபிப்பிராயம் கிடையாது, திருத்தராஷ்டிரனுக்கு அந்த அபிப்பிராயம் கிடையாது, துரியோதனனுக்கு அந்த அபிப்பிராயம் கிடையாது, துஷாசனனுக்கு அந்த அபிப்பிராயம் கிடையாது. அதனால இந்த 4 பேருக்கு துஷ்ட சதுஷ்டயம் அப்படின்னு சொல்றான். யாரு? சகுனி, துரியோதனன், கர்ணன், துஷாசனன், அவதான் துஷ்ட சதுஷ்டயம். ஆனா திருத்தராஷ்டிரனுக்கும் இந்த அபிப்பிராயம் இல்லை. அதாவது வேற யாரையும் நம்ம ஆக்கக்கூடாது யுவராஜாவா எக்ஸப்ட் துரியோதனன் அப்படின்னு அவனும் நினைச்சான். இவா 4-5 பேர் என்ன நினைக்கிறான்னா துரியோதனனுக்குத்தான் பட்டம் கட்டணும், ஏன்னா அவன் தான் வந்து ராஜாவினுடைய மூத்த பிள்ளை, அவ்வளவுதான் அவளுக்கு தெரியும். பட் அது ரூல் ஆஃப் த ஸ்டேட்டே கிடையாது அந்த சமயத்துல. யுதிஷ்டிரன் தான் ஒரிஜினல் ராஜாவோட மூத்த பிள்ளை. பட் அந்த ரீசன்னாலையும் அவனுக்கு பட்டம் கட்டணும்ன்ற அவசியம் இல்லைன்னு தான் அவன் நினைச்சிட்டு இருந்தான். யூ ஹாவ் டு குவாலிஃபை அஸ் அ ரூலர் அப்படிங்கிறது அவளுடைய பட்சமா இருந்தது. ஆனா எல்லாரும் கவனிச்சுண்டு வர இந்த ராஜகுமாரெல்லாம் எப்படி நடந்துக்கிறா, பிரஜைகளோட எப்படி பழகிறா, அதெல்லாம் பார்த்துட்டு வர. இவ எல்லாருமே திறமசாலிகள் தான். ஆல் ஆஃப் தெம் வர் வெரி 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 ஸ்கில்ஃபுல், டேலண்டட், அதெல்லாம் இருந்தது. ஆனா அவ கவர்னன்ஸுக்கு எவ்வளவு லாய்க்கு, எப்படி மனுஷாலோட பழகிறா, எப்படி சிச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்றா அப்படிங்கறத பிரஜைகளும் ஸ்டடி பண்ணிட்டே இருக்கா. அப்படி அவ ஸ்டடி பண்றச்சு அவளுக்கு யுதிஷ்டிரனுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப நல்லதாகவும் அப்ரோச்சபிளாகவும் தோன்றது.
துரியோதனன் அப்படி தோணல. துரியோதனன் ரொம்ப அவசர புத்தியோட இருக்கான், அவனுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல சிச்சுவேஷன்ஸ்லாம். வேற யுதிஷ்டிரர் ரொம்ப நிதானமா இருந்துட்டு நியாயத்தை நல்லா பரிசீலனை பண்ணி பார்த்து அவரால் டெசிஷன்ஸ் எடுக்க முடியறது அப்படிங்கறத பிரஜைகள் கவனிச்சுட்டு இருக்கா. இது அவளுக்கு மனசுல இறங்கிடுறது, ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிடுறாவா. தட் யுதிஷ்டிரர் தான் யுவராஜாவா நியமிக்கணும், அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவள்லாம் ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா நாட்டுல. இந்த ராஜசபையில இவா 4 பேரை தவிர, தட் இஸ் சகுனி, திருதராஷ்டிரன், துஷாசனன், துரியோதனன், இவா 4 பேர். கர்ணன் ரொம்ப தூரம் இப்ப வரல, கர்ணன் அவன்பாடு கங்கதேஷ்ல ஆண்டுட்டு இருக்கான். இவா 4 பேரும் ரொம்ப தீவிரமா துரியோதனனை தான் ராஜாவாக்கணும் நினைச்சுட்டு இருக்கா. மத்த பெரியவாள்லாம் இருக்காளோ இல்லையோ, பீஷ்மர், துரோணர், கிருப்பர், அவளுக்கெல்லாமும் யுதிஷ்டிரன் மேலதான் அபிப்பிராயம், விதுரர், இவா எல்லாருக்குமே. ஏன்னா யுதிஷ்டிரன் பாத்திரமான வியக்தி அப்படிங்கிறதுனால, he was a fit candidate. அந்த ரீசன்னாலதான், வேற எதுவும் பட்சபாதம் கிடையாது அவளுக்குலாம். அவன் தான் வரணும்னு இவாள்லாம் நினைக்கிறான். ஆனா இந்த டெசிஷன் எடுக்க வேண்டியது திருதராஷ்டிரன் தான். அவர் தான் ராஜாவா உட்கார்ந்து இருக்கார், அவர் தான் டிசைட் பண்ணணும். அவர் டிசைடே பண்ண மாட்டேங்குது, டிலே பண்ணிட்டே இருக்க. அப்போ சகுனி சொல்றான், உன் கையில தானே பவர் இருக்கு, நீ அனௌன்ஸ் பண்ணிடும், என் புள்ளதான் யுவராஜா சொல்லிடும் அப்படின்ன உடனே திருதராஷ்டிரன் சொல்றான், இல்ல நம்ம என்ன ஜனங்கள்லாம் எப்படி நினைக்கிறாங்கிறத கன்சிடர் பண்ணணும், இல்லைன்னா வித்ரோகம் ஆயிடும். அதாவது ஜனங்கள்லாம் பிட்ரே பண்ணிடுவா நம்மள. அதனால நம்ம பார்க்கணும், நம்ம தூதர்கள் அனுப்பிச்சு பார்க்க, தூதர்கள் இல்ல ஒற்றர்கள் அனுப்பிச்சு பார்க்கலாம், ஸ்பைஸ் அனுப்பிச்சு பார்க்கலாம், என்ன நினைக்கிறா மனுஷா அப்படின்னு அனுப்பிச்சு பார்க்கலாம் அப்படின்னு நாட்டுல அங்கங்க ஒற்றர்கள் அனுப்பிச்சு வச்சான். யார் யுவராஜாவா வந்தா நன்னா இருக்கும்னு மக்கள்லாம் நினைக்கிறா அப்படிங்கறத பாக்குறதுக்கு ஜனங்கள் அனுப்பிச்சு வச்சா, எல்லாரும் ஒரு வாய போல யுதிஷ்டிரர் தான் யுவராஜாவா வரணும்னு நினைக்கிறா. இந்த ஒற்றர்கள்ல சில பேர்லாம் மக்கள் மனச கலைகள் ட்ரை பண்ணலாம். ஏன் துரியோதனனும் தான் நல்ல கேண்டிடேட், அவனும் தானே ரொம்ப வலிமையான ராஜகுமாரன், அவன் தான் என்ன, அவன் தான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு உடனே மத்த மக்கள்லாம் சண்டைக்கே வந்துட்டாளே, என்னடா சொல்ற நீ, என்ன பேச்சு இது, யுதிஷ்டிரன் இருக்குச்சு துரியோதனனா அப்படின்னு சண்டைக்கே வந்துட்டான். சோ அந்த அளவுக்கு பப்ளிக் சப்போர்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு யுதிஷ்டிரனுக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு திருதராஷ்டிரனுக்கு. இப்போ அதுக்கு அகெயின்ஸ்டா தீர்ப்பு சொல்லிட்டா பிரச்சனை வந்துரும்னு திருதராஷ்டிரனுக்கு தெரியுது. ஆனா அவனுக்கு மனசார சுத்தமா இஷ்டம் இல்லை இதை சொல்றதுக்கு, அதனால டிலே பண்ணிட்டே இருக்கான். பட் ஒரு சமயம் வந்துடுது, ரொம்ப பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஜாஸ்தியாகி எப்படியாவது நீங்க யுவராஜாவை டிக்ளேர் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. சொன்ன சமயத்துல அந்த ராஜசபையில அவர் டிக்ளரேஷன் கொடுக்கணும். அப்போ பெருமாளே பார்த்து ஒரு காரியத்தை நடத்த வச்சார். யார் யுவராஜா அப்படின்னு சொல்றதுக்கு போறான் திருதராஷ்டிரன். போறான்னா என்ன, அனௌன்ஸ் பண்ண போறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டான். அப்ப அந்த சமயத்துல 4 கைதிகள் அழைக்கப்பட்டு வந்தான். அந்த இடத்துல அந்த சபைக்கு 4 பேரை கூட்டின்னு வந்தான். அந்த 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை கொன்னு இருக்கான், ஒருத்தனை அப்படியே ரொம்ப குரூரமா அவனை வதம் பண்ணியிருக்கான். இந்த 4 பேருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் என்ன அப்படிங்கறத விதிக்கிறதுக்கு ராஜா கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கான். ராஜா ஹேஸ் டு கிவ் ஜஸ்டிஸ் அண்ட் ரைட் பனிஷ்மெண்ட் டு தி ஃபோர். அதுதான் இப்ப கேஸ். சரி, ராஜா அது அந்த கேஸ்க்கு தீர்ப்பு சொல்ல போறதுக்கு முன்னாடி விதுரர் சொன்னாராம், ராஜாவே நீங்க யுவராஜாவை இப்ப சூஸ் பண்ண போறீங்க. சோ அதுக்கு முன்னாடி நீங்க பண்ற சாய்ஸ் கரெக்டா அப்படிங்கறத மக்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸ். சோ நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க 2 பேருக்கும். யாரு 2 பேர்? யுதிஷ்டிரன், துரியோதனன். இவா 2 பேர் தான் பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் கொடுக்கும் யுவராஜா. இவா 2 பேருக்கும் நீங்க ஜஸ்டிஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்னு விதுரர் சொல்றேன். திருதராஷ்டிரன் ஓகே அப்படின்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் யாருக்கு சான்ஸ் கொடுக்கணும்? இல்ல துரியோதனனுக்கா யுதிஷ்டிரனுக்கா? யாருக்கு கொடுக்கணும் சான்ஸ் குழந்தைகளா? எனிபடி? அடியனுக்கு யுதிஷ்டிரன் தோணுறது. ஏன்னா யுதிஷ்டிரன் தான் இன்னும் பெரியவர், அதனால அவருக்கு முதல்ல சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது. அடியனுக்கு துரியோதனன் தான் ஃபர்ஸ்ட் போவார்னு நினைக்கிறேன் அடியன். ஏன்னா திருதராஷ்டிரன் மைட் பி பார்ஷியல். அட்லீஸ்ட் இதுல ராஜாவா இருக்கிறது குறைவா இருந்தாலும் அட்லீஸ்ட் இதுல ஃபர்ஸ்டா இருக்கிறான்னு யோசிப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். வேற யாரு என்ன நினைக்கிறேன்? சொல்லுமா அமிர்தா. எனக்கு யுதிஷ்டிரன் தோன்றது. ஏன்னா பீப்புளோட ஒப்பீனியனும் அவர்தான். ஓகே, யுதிஷ்டிரன் உனக்கு தோன்றது. ஓகே, ரைட். வேற யாருக்காவது தோன்றதா?
விஷ்ணு சொல்லுமா. ஃபார் தி ஆப்போசிட் ரீசன் துரியோதனன்னு தோன்றுது. ஏன்னா யங்கர்ன்றதுனால சாதாரணமா சின்ன பசங்களுக்கு முதல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுன்ற மாதிரி நான் ஒரு வழக்கம் இருக்கிறதுனால ஃபார் தி ஆப்போசிட் ரீசன் அவன் யங்கர்ன்றதுனால அவனுக்கு முதல்ல கொடுக்கலாம்னு தோன்றுது. கரெக்ட். ஆக்சுவலி அதுதான் நடந்தது. ஃபார் த ரீசன் தட் ஹி வாஸ் யங், துரியோதனன் வாஸ் ஆஃபர்ட் த சான்ஸ். அது எப்படின்னா அது ரொம்ப வேடிக்கை. துரியோதனன் வந்து ஒரு முந்திரி கொட்டை. அவன் வந்து சொன்னானா எனக்கு தான் முதல்ல சான்ஸ் தரணும், அவனே கேட்டுட்டான். வந்து ஏன்டா அப்படின்னு கேட்டா நான் தான் ராஜாவுடைய பிள்ளை அதனால எனக்கு தான் சான்ஸ் தரணும் அப்படின்னு அவன் சொன்னானா. அதுக்கு விதுரர் சொன்னார் உனக்கு தான் சான்ஸ் முதல்ல தரணும் கரெக்ட், ஆனா நீ சொன்ன ரீசன் தப்பு, நீ சின்னவா அதனால உனக்கு சான்ஸ் தரணும் முதல்ல அப்படின்னு சொன்னா. விஷ்ணு சொன்ன மாதிரி சின்னவாளுக்கு முதல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருவா எப்பவுமே. சரி ஓகே சின்னதுக்கு முதல்ல பேசட்டும் அப்புறம் பெரியவா பேசலாம் அப்படின்னு ஜெனரலி பண்ணுவா. அதனால பிகாஸ் ஹி வாஸ் யங்கர் இன் ஏஜ் அவனுக்கு ஜஸ்டிஸ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தான். அவன் பார்த்தான் என்ன பண்ணிருக்கா, 4 பேர் ஒருத்தனை கொண்டு இருக்கானா, அநியாயமா கொண்டு இருக்கானா மரண தண்டனை தான் கொடுக்கணும் அவளுக்கு. அநியாயமா கொண்டு இருக்கா, இன்னும் வேலிட் ரீசன்லாம் இல்லை. அதை முதல்ல விசாரிச்சுட்டா, அது முதல்ல பிரசன்ட் பண்ற சேவை சொல்லிட்டாங்க. அவ கொன்னதுக்கு வந்து எந்த விதமான வேலிட் ரீசனுமே கிடையாது. எனிவேஸ் யாரை கொல்றதுக்கும் ஸ்டேட் ஆஃப் லாவை தவிர வேற யாருக்கும் ரைட் கிடையாது. யாருமே ஒரு காமன் மேன் இன்னொரு காமன் மேனை கொல்ல முடியாது, வாட் எவர் மேபி தி ரீசன் இல்லையா. அதனால அது வந்து தப்பு தான். அதனால 4 பேருக்கு மரண தண்டனை தான். எப்ப இவன் ஒருத்தரை கொன்னு இருக்காளோ வதம் பண்ணிருக்காளோ எல்லாருக்கும் மரண தண்டனை தான் விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் அப்படியே எல்லாரும் சகுனி எல்லாம் செமையா கை தட்டினா அப்படியே சந்தோஷமாயி உட்காந்துட்டான். திருதராஷ்டிரன் இந்த நீதியை வழங்க போயிட்டாரான். துரியோதனன் என்ன சொன்னானோ அதுதான் சரி அப்படின்னு சொல்றதுக்கு போனார் திருதராஷ்டிரன். துரியோதனன் நீதி வழங்கிட்டான் அப்படின்னு ஆரம்பிச்சார். அதுக்குள்ள விதுரர் சொன்னார் இன்னும் யுதிஷ்டிரன் வழங்கவே இல்லையே நீதி அப்படின்னு. அப்போ திருதராஷ்டிரன் சொன்னார் யுதிஷ்டிரனுக்கு அதான் சொல்லிட்டானே, இதுக்கு மேல என்ன இருக்கு சொல்றதுக்கு அப்படின்னு. இல்ல அவருக்கு வேற அபிப்பிராயம் இருக்கலாமோ என்னமோ, நம்ம கேட்டுத்தான் பார்ப்போமே அப்படின்றார் விதுரர். அப்புறம் யுதிஷ்டிரன் கிட்ட கேட்டார் ராஜா திருதராஷ்டிரன். யுதிஷ்டர் பக்தியோட எழுந்து நின்று பெரியப்பாவை வணங்கிட்டு அவர் சொன்னாராம் இந்த கேஸுக்கு தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி இந்த 4 பேருடைய ஜாதி என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாரு. சகுனி கிண்டல் பண்றான், ஜாதி என்ன அப்படிங்கறத பேஸ் பண்ணி ஜஸ்டிஸ் கொடுப்ப நீ, இது என்னப்பா அநியாயமா இருக்கு அப்படின்னு அவன் கிண்டல் அடிச்சான். யுதிஷ்டர் சொன்ன இல்ல தெரிஞ்சுக்கணும் அது முக்கியம் அப்படின்னார். உடனே அதுல ஒருத்தன் பிராமணன், ஒருத்தன் வைசியன், ஒருத்தன் க்ஷத்ரியன், ஒருத்தன் சூத்ரன், 4 பேருக்கு 4 டிஃப்ரெண்ட் ஜாதி இருக்குது அப்படின்னு அவ சொல்றான். அப்படி சொன்ன உடனே யுதிஷ்டிரன் சொன்னாராம் இந்த 4 பேர்ல சூத்ரன் அப்படிங்கிறவனுடைய தப்பு வந்து எல்லாரை விட குறைச்சல். ஏன்னா இப்ப இது வந்து நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும் இத்த குழந்தைகளா. இப்ப இந்த காலத்தின்படி நம்ம வந்து எல்லாரும் சமம் அப்படின்லாம் தான் நம்ம வந்து we come across such things only, but what we need to understand is அந்த டைம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சொசைட்டி எப்படி இருந்திருக்குங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அது எப்படி இருந்ததுங்கிறத யுதிஷ்டிரன் வந்து தன்னோட டெசிஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதன் மூலமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது கரெக்டான ஆங்கிள் கரெக்டான ஸ்பிரிட்டோட புரிஞ்சுக்கோங்க. சூத்ரன் அப்படிங்கிறவன் வந்து நிறைய படிச்சவனா இருக்க மாட்டான் அந்த காலத்துல. ஸோ அவனுக்கு தெரியாது எது தப்பு எது ரைட்டுன்னு அவனுக்கு தெரியாது. அவன் சொன்னதை செய்வான், அதுதான் அவனுடைய வேலை. அவனுடைய வர்ணத்துக்கு அவனுக்கு உரிய வேலை டு ரன் எரண்ட்ஸ், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால இவ 3 பேர் என்ன சொன்னாலோ அதை அவன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான், அவ்வளவுதான். அவன் பண்ண காரியம் தப்பு. ஆனா அதனால அவனுக்கு குறைஞ்சபட்சம் தண்டனையா ஒரு 4 வருஷம், அதாவது ஒரு அளவுக்கு கொடுத்தான் தண்டனை, ஒரு 4 வருஷம் வச்சு போனான், ஒரு 4 வருஷம் தண்டனை அவனுக்கு அப்படின்னு வச்சுக்கான். அதுக்கு அடுத்தவன் இருக்கிறவன் வைசியன். வைசியன் வந்து சூத்ரனை விட இன்னும் கொஞ்சம் படிச்சவன், கொஞ்சம் உலகம் தெரிஞ்சவன். உலகம் தெரிஞ்சது படிச்சதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா நல்ல பகுத்தறிவு இருக்கிறதுக்கு, டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ரைட் அண்ட் ராங் அண்ட் டு பி ஏபிள் டு சூஸ் வாட் இஸ் ரைட் அண்ட் ராங். அந்த விஸ்டம் அவனுக்கு பெட்டரா இருக்கு சூத்ரனை விட. அந்த விஸ்டம் பெட்டரா இருந்த பொழுதிலும் அவன் வந்து தப்பு பண்ணிடுறான், அதே தப்பு பண்ணிடுறான், ஆஃப் கில்லிங் அ பர்சன். சோ அந்த தப்ப பண்ணின அந்த வைசியனுக்கு சூத்ரனை காட்டிலும் டபுள் மடங்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும், 8 வருஷம் அப்படின்னு வச்சு. நெக்ஸ்ட் க்ஷத்ரியன். க்ஷத்ரியன் அப்படிங்கிறவன் ப்ரொடெக்டர் ஆஃப் த சொசைட்டி. எல்லாரையும் காக்கிறது தான் க்ஷத்ரியர்களுக்கே வேலை. அப்படி ப்ரொடெக்டரா இருக்கக்கூடிய ஒத்தனே இன்னொருத்தனை போய் அநியாயமா கொண்டுட்டானா அது எவ்வளவு தப்பு. அதுவும் அவனும் நிறைய படிச்சுட்டு வந்துருக்காங்க. க்ஷத்ரியாலாம் நிறைய குருகுலத்துல வாசிச்சுட்டு வருவா, அதோ இந்த ராஜகுமாரன் எல்லாம் படிச்சாலே அந்த மாதிரி அவளும் நிறைய அபியாசம் பண்ண வரும். அதனால அவளுக்கும் விஷயம் தெரியும். பிளஸ் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற டியூட்டியை வேற பாக்குறவா.
அப்படிங்கிற போலீஸ்காரனே வந்து அநியாயமா கொண்டுட்டானா எப்படி அது ரொம்ப தப்பு இல்லையா? அதனால வைசியனை காட்டிலும் டபுள் 16 அப்படின்னு வச்சுக்கோங்க அவனுக்கு. அதுக்கப்புறம் பிராமணனுடைய தப்பு தான் இதுல வந்து கோரமான தப்பு. ஏன்னா பிராமணன்கிறவன் எல்லாருடைய ஹிதத்துக்காகவும் ஏற்பட்டவன், எல்லாருக்கும் நல்லதை மட்டும்தான் அவன் நினைக்கணும். அதுக்குதான் அவன் வந்து அத்தனை படிச்சிருக்கான். எல்லாரை விட வாசிச்சவன் பிராமணன். அந்த காலத்துல அப்படிதான் இருக்குமா, அவாதான் எல்லா அத்தியனமும் பண்ணுவா, சாஸ்திரங்கள் வாசிப்பா, அவளுக்குதான் நல்லதை நோக்கி அறிவு நிறைய போகுமா, நல்லது கெட்டது அவளுக்கு தான் எல்லாரை விட நிறைய தெரியும். அப்பேற்பட்ட பிராமணன் இத்தனை விஷயம் தெரிஞ்சுட்டே இப்படி ஒரு தப்ப பண்ணானா அது வந்து எவ்வளவு பெரிய தப்பு, அது மன்னிக்க முடியாத ஒரு தப்பு. பிராமணனுக்கு தண்டனை கொடுக்கிற அளவுக்கு எனக்கு அருகத்தை கிடையாது. அதனால பிராமணனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுங்கிறத குலகுரு கிருபாச்சாரியர் டிசைட் பண்ணட்டும். பட் இவாளுக்கு ஒத்தொத்தனுக்கும் ஒரு மாதிரி தண்டனை கொடுக்கணும். பிகாஸ் அவ ஏன் இந்த தப்ப பண்ணா, வாட் இன்ஸ்டிகேட்டட் தெம் டு டூ த ராங் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணணும். வெறும் சிச்சுவேஷன் பேஸ்ட் ஆன் வெறும் அந்த பிரசன்டேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் மட்டும் முக்கியம் கிடையாது. பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி தான் ஜஸ்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத யுதிஷ்டர் அந்த இடத்துல பியூட்டிஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்ன உடனே அந்த சபையிலே எல்லாரும் யுவராஜ யுதிஷ்டரனுக்கு ஜெயம் பாட ஆரம்பிச்சுட்டா. இவர் தான் யுவராஜா அப்படின்னு பப்ளிக்கா டிக்ளேர் பண்ணிட்டு இனிமே என்ன காரியம், திருதராஷ்டிரனுக்கு இன்னும் ஒன்றும் வேலையே இல்லை. ஆமா ஆமா ரொம்ப கரெக்ட், ரொம்ப நன்னா சொன்னான் அப்படின்னு சொல்லி திருதராஷ்டிரன் ரொம்ப ஸ்மார்ட். அவனுக்கு இருந்த ஈர்ஷைய, அவனுக்கு இருந்த கெட்ட எண்ணங்களை அவன் ஓப்பனா சொல்ல மாட்டான் எப்பயும். அப்படி எல்லாரோடையும் சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருப்பான். ஆனா உண்மையில அவனுக்கு உள்ளேந்து எப்ப பாரு எரிஞ்சுட்டே இருக்கும். ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா அவன் பொலிட்டிக்கலி ரொம்ப ஸ்மார்ட். பொலிட்டிக்கலி யாரையும் பகச்சிக்க முடியாது இப்போ, ஏன்னா பப்ளிக்கா டிக்ளேர் பண்ணிட்டான் இவன் தான் யுவராஜாவா இருக்கணும். அதனால ஒத்து ஊதி யுவராஜான்னு டிக்ளேர் பண்ணி விட்டுட்டான் திருதராஷ்டிரன். இது பொறுக்குமா இந்த துஷ்ட சதுஷ்டயத்துக்கு? அதனால அவள்லாம் சேர்ந்து ஸ்கீம் பண்றான், என்ன பண்ணி இந்த பாண்டவாளை கவுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும் பொழுது சமீபத்திலேயே அவளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. வாரணாவதம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு ஹஸ்தினாபுரத்து பக்கத்துல. அந்த இடத்துல இந்த சந்திரமௌலி பெருமாள் இருக்காங்க, சிவன். அந்த சிவனுக்கு ஏதோ ஒரு பெரிய உற்சவம், அந்த உற்சவம் நடக்க போடுது. அந்த உற்சவத்துக்கு வந்து யுவராஜாவை அனுப்பலாம் அப்படின்னு தீர்மானிக்கிறான். யாரு? இந்த துஷ்ட சதுஷ்டயம் சேர்ந்து. துஷ்ட சதுஷ்டயம் இல்ல, கர்ணனுக்கு பெருசா பங்கு இல்ல. முதல்ல இப்ப சொல்ற மாதிரி நார்மல் துஷ்ட சதுஷ்டயம் அப்படிங்கிறது சகுனி, கர்ணன், துரியோதனன், துஷாசனன். ஆனா இது வரைக்கும் கர்ணனுக்கு பெருசா ரோல் இல்லை. இல்ல திருதராஷ்டிரனுக்கே பெட்டர் ரோல் இருக்கு இன்ஃபேக்ட். அதனால என்ன பண்றானா, அவனை அங்க அனுப்பலாம் அப்படின்னு இவன் 4 பேரும் நினைக்கிறான். என்ன ரீசன் அப்படின்னா, சகுனி சொல்றான், நம்ம வந்து ஒரு கான்ஸ்பிரசி பண்ணலாம், அங்க ஒரு அரக்கு மாளிகையை கட்டுவோம், யுவராஜாவுக்கு நாங்க ஒரு பரிசா இந்த மாளிகையை கட்டியிருக்கோம், அவர் போய் அதுல தங்கணும், அதுலதான் எங்களுக்கு எல்லாம் பரம சந்தோஷம் அப்படின்லாம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் சமயம் பார்த்து அந்த அரக்கு மாளிகையை கொளுத்தி விட்டுருவோம் அப்படின்னு தீர்மானிக்கிறான். இவ்வளவு துஷ்டத்தனமா யோசிக்கிறா. அதுக்காக புரோச்சனன் அப்படின்னு ஒருத்தனை கூட்டு சகுனி இந்த அரக்கு மாளிகையை ரொம்ப ரகசியமா கட்ட வச்சா. ரகசியமான என்ன, அரக்கு மாதிரி பொருட்கள் எல்லாம், அதாவது அரக்கு, வெக்கல், அப்புறம் வந்து எண்ணெய், அந்த மாதிரி இன்ஃபிளேமபிள் ஐட்டம்ஸ் எல்லாம் நடுவுல போட்டு மேல நார்மல் மாளிகை மாதிரி தெரியற மாதிரி அவன் கட்ட சொன்னான். அவன் ரொம்ப கெட்டிக்காரன் அந்த புரோச்சனன், இந்த மாதிரி மாளிகை கட்டத்துல. அந்த மாதிரி எல்லாம் கட்ட சொல்லி ஒரு மாளிகையை இவ ரெடி பண்ணிட்டு இருக்கா. இவாளுக்கு என்ன எண்ணம்னா, எல்லாரையுமே பஸ்மமாக்கிட்டா தேவையில்ல, அதாவது பாண்டவா 5 பேரையும் ஒழிக்கணும், ஒத்தனை மட்டும் அழிச்சா போறாது, ஏன்னா எல்லாருமே அவ்வளவு வலிமை வாய்ந்தவாளா இருக்காது. அதனால ஒத்தனை அழிச்சா இன்னொருத்த சண்டைக்கு வந்துருவான்னு வேற பயம். அதனால எப்படியாவது எல்லாரையும் சேர்த்து அனுப்பணும் அப்படிங்கறதுக்கு இவா பிளான் போட்டு இருக்கா. அதுக்குள்ள பாண்டவாளுக்கே என்னமோ கொஞ்சம் சரியா படல. அண்ணாவை மட்டும் எப்படி நம்ம தனியா அனுப்புறது, ஏதோ இந்த மாதிரி உற்சவம் மாளிகை கட்டிருக்கேன் எல்லாம் துரியோதனன் சொல்றானே, அவன் போய் நம்மளுக்கு ஒரு நல்லது பண்ணுவானா, மாளிகை எல்லாம் கட்டுவானா, பரிசெல்லாம் தருவானா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு பீமன் அர்ஜுனனும் பேசினாலாம். அதனால அண்ணா நீங்க தனியா போக வேண்டாம், நாங்களும் கூட வரோம் அப்படின்னு அவளே சொல்லிவிட்டா. அப்படி கூட வரேன் அப்படின்னு சொன்ன உடனே குந்தி தேவி அழிச்சுன்னு போலாம் அப்படின்னு அவ நினைக்கிறா. 6 பேருமே போறோம் அப்படின்னு சொல்லி தாங்களே போய் திருதராஷ்டிரன் கிட்ட சொல்லிடுறா. திருதராஷ்டிரன் ஆகா போயிட்டு வாங்கோ அப்படின்னுட்டான். திருதராஷ்டிரனுக்கு நேரடியா அரக்கு மாளிகை கட்டின்னு இருக்கான்ற விஷயம் தெரியாது. ஆனா இவ ஏதோ கான்ஸ்பயர் பண்றான்னு அவனுக்கு ஐடியா இருக்குது.
எக்ஸாக்ட்லி என்னன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா இவாளுக்கு எல்லாம் ஏதோ பிளான் இருக்கும் அப்படின்னு அவனுக்கு தெரியறது. அவனுக்கு தான் நேரடியா எதையும் பண்றதுக்கு தைரியம் கிடையாது. அதனால எதையோ பண்ணி தான் புள்ள வாழ்ந்தா போறோம்னு நினைக்கிறான். அதனால அவன் இன்டர்ஃபியர் பண்ணல. மீதி 3 பேருக்கும் எல்லா விஷயமும் நல்லா தெரியும். அரக்கு மாளிகை கட்டின்னு இருக்கா, கட்டி பஸ்மாக்க போறா. இப்போ இந்த விஷயம் விதுரருக்கு தெரிய வந்து விடுறது. விதுரருக்கு எங்க பார்த்தாலும் ஒற்றர்கள். ஒரு நல்ல மந்திரிக்கு என்ன அடையாளம்னா ஆங்காங்கே அவர் ஒற்றர்கள் வச்சிருப்பார். எல்லா இடத்துலயும் ஸ்பைஸ் இருப்பார். நல்ல மந்திரிக்கு அந்த ஸ்பைஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஃபெய்த்ஃபுல்லா வேற இருப்பார். எங்க என்ன நடந்தாலும் கூடிய சீக்கிரம் வந்து அந்த மந்திரி கிட்டக்க சொல்லிடுவான். அதே மாதிரிதான் விதுரர் கிட்டக்க அந்த ஒற்றன் வந்து சொல்லிட்டார், இந்த மாதிரி ஒரு மாளிகை கட்டியிருக்கா, அந்த மாளிகையோட இதெல்லாம் சரியா இல்ல, அது என்னமோ அரக்கு இருக்கு, வெக்கல் இருக்கு, செங்கல் சிமெண்ட் எல்லாம் மட்டும் அங்க இல்ல, பாக்கி இந்த மாதிரி இன்ஃபிளேமபிள் ஐட்டம்ஸ் எல்லாம் அங்க நிறைய இருந்தது கட்டுற இடத்துல நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த ஒற்றன் வந்து சொன்ன உடனே விதுரருக்கு உடனே புரிஞ்சுடுச்சு. கனெக்டிங் த டாட்ஸ்ல விதுரர் ரொம்ப கெட்டிக்காரு. ஓஹோ இதுதான் விஷயமா, உயிரோட கொளுத்தணும்னு நினைக்கிறாளா பாண்டவாளன்னு அவருக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஆனா அவர் ரொம்ப ரொம்ப விவேகமுடையவர் விதுரர். அதனால என்ன சொன்னார், சரி பாத்துக்கலாம், நம்ம வான் பண்ணணும். யார வான் பண்ணணும்? யுதிஷ்டிரரை வான் பண்ணணும். பண்ணிட்டோம்னா போறோம், பாக்கி கவனிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு விதுரர் வந்து யுதிஷ்டிரன் கிட்ட வான் பண்ண போறார். ஆனா அந்த சமயத்துல யுதிஷ்டிரனை பார்க்க முடியல அவரால், அவரை வேற ஏதோ காரியமா போயிட்டார். விதுரர் வந்துட்டு போறார் அப்படின்ற செய்தியை சொல்றா யுதிஷ்டிரன் கிட்ட எல்லாரும். சரி இந்த யுதிஷ்டிரன் வந்து விதுரராத்துக்கு போய் அவரை பார்க்க போறார். அப்ப விதுரன் அவைலபிளா இல்லை. இந்த மாதிரி அவ 2 பேராலையும் தனிமையில சந்திச்சுக்கவே முடியல. தனிமையில சந்திச்சாதானே விதுரரால வான் பண்ண முடியும். இந்த மாதிரி அரக்கு மலைக்கு கட்டியிருக்கா, எரிக்கணும்னு பாக்குறா அப்படின்னா எப்படி சொல்றது, சீக்கிரசியில தானே சொல்ல முடியும். அந்த மாதிரி சீக்கிரட்டிவான டைமே கிடைக்கல அவளுக்கு. மறுநாள் கார்த்தால யாத்திரைக்கான முகூர்த்தம் பார்த்து வச்சிருக்கா. ராத்திரி வரைக்கும் சந்திக்க முடியல விதுரரால பிரைவேட்டா. ஆனா சரி எப்படியாவது பப்ளிக்காவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வர பாண்டவாளுடைய ரூமுக்கு. அங்க வந்து பாண்டவாள்லாம் இருக்கா. பாண்டவாளோட பேசுறதுக்கு சகுனி துரியோதனன் எல்லாம் வந்திருக்காள். அந்த சமயத்துல எல்லாரும் உட்காந்துருக்கா. சகுனிக்கும் துரியோதனனுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்ப இவாள்லாம் ஒழிய போறா அப்படிங்கறதுனால சரி பேசி ஜாலியா விளையாடலாம், சூதாடலாம் கொஞ்ச நாளி அப்படி இப்படின்னு வந்திருக்கா. அங்க விதுரர் வரார். விதுரர் வந்து இப்போ இந்த விஷயத்த சொல்லணும் யுதிஷ்டிரன் கிட்டக்க, ஆனா நேரடியா சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ணார், ரொம்ப ஸ்மார்ட்டா யுக்தியோட ஒரு கேள்வி கேட்டார். ஏன்பா ஒரு வனத்துல தீ பிடிச்சா அதுல இருந்து யாராலையாவது தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். துரியோதனன் சொன்னா யாரால தப்பிக்க முடியும், வனத்தீ ஃபாரஸ்ட் ஃபயர்னா அதுல எல்லாமே அழிஞ்சு போயிடும், அது அப்படியே பயங்கர ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகுமே, அப்படி இருக்கிறச்சே யாராலதான் தப்பிக்க முடியும் அப்படின்னு கேட்ட உடனே துரியோதனன் இப்படி பதில் சொன்னான். யுதிஷ்டிரா நீ சொல்லு அப்படின்னு கேட்டார் விதுரர். யுதிஷ்டர் சொன்னார், எலியால தப்பிக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா எலி வந்து கீழே ஓட்ட போட்டுண்டு பூமி கடியில ஓட்ட போட்டுண்டு ஓடி போயிடும், அதனால அத்தால தப்பிக்க முடியும் அப்படின்னு சொன்னாராம். சரி அப்படின்னு சிரிச்சுண்டே கிளம்பி போயிட்டார் விதுரர். இவ்வளவுதான் சொல்லியிருக்கேன், இதுதான் இண்டிகேஷன். இப்படி சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் இவாள்லாம் கொஞ்ச நாள் இப்படி விளையாடினா எல்லாம் ஆச்சு. ரொம்ப நள்ளிரவுக்கு மேல ஆச்சு. அப்புறம் கிளம்பி போனா துரியோதனாதிகள்லாம். அப்புறம் யுதிஷ்டிரன் யோசிச்சுட்டே இருக்க. அர்ஜுனன் வந்து கேட்டான்னா என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன், ராத்திரி ஆயிடுத்தே படுத்துக்கோங்க, காலங்காலத்தால கிளம்பணும் அப்படின்னா. அப்போ யுதிஷ்டிரன் சொன்னார், ஏன்பா நம்மளுடைய சித்தியா விதுரர் என்னைக்காவது அனாவசியமா ஒரு வார்த்தை பேசி நீ பாத்திருக்கியா அப்படின்னு கேட்டேன். அர்ஜுனன் சொன்னா, சித்தியாவது அனாவசியமா பேசுறதாவது, அவர் ஒரு அக்ஷரத்தையும் அளந்து பேசுறவராச்சே, அவர் எதுக்கு அனாவசியமா பேச போறார் அப்படின்னு சொன்னான். அப்ப அவர் கேட்டார் யுதிஷ்டர், அப்போ எதுக்கு சம்பந்தமே இல்லாத காட்டுத்தீல யார் தப்பிப்பான்னு கேட்கணும், அதுக்கு எலிதான் தப்பிக்கும் அப்படின்னு நான் சொன்னதை பாராட்டணும், எதுக்கு இந்த மாதிரி சொல்லணும், அவர் யோசிச்சுப்பார், ஏதோ அவர் சூச்சிப்பிக்கிறார் அப்படின்னு சொன்னாரா யுதிஷ்டர். ஆமா அண்ணா சரிதான் அப்படின்னா. உடனே இவா 5 பாண்டவாளும் சேர்ந்து டிசைட் பண்றா, இன்னில இருந்து நம்மள யாராவது ஒருத்தர் ராத்திரி முழுக்க முழிச்சுட்டு இருக்கணும், காவல் காக்கணும், தூங்கிடக்கூடாது. ஏன்னா ஏதோ ஆபத்து நமக்கு இருக்கு போற இடத்துல அப்படின்னு மட்டும் தெரியறது. அதனால நம்ம விஜிலண்டா இருப்போம் அப்படின்னு தீர்மானிச்சு கிளம்புறா. மறுநாள் கிளம்பி அங்க போனா வாரணாவதத்துக்கு போனா ரொம்ப கிராண்ட் வெல்கம், எல்லா மக்கள்லாமும் வரவே இருக்கிறா. அங்க துரியோதனன் தான் ஆட்கள்லாம் வச்சிருக்கானே. துரியோதனன் எப்படி வச்சிருக்கான்னா, அவனுக்கு வந்து இந்த ராயல் ட்ரெஷரிய கொடுத்து வச்சிருந்தார் யுதிஷ்டர். யுதிஷ்டர் வந்து யுவராஜாவை ஆனதுக்கு அப்புறம்
அந்த ராஜகீய கோஷம் இருக்கு, ராயல் ட்ரெஷரி, அதுக்கு இன்சார்ஜா துரியோதனனை போட்டுட்டார். துரியோதனன் என்ன பண்ணா, அதை மிஸ்யூஸ் பண்ணி சில பேரெல்லாம் விலைக்கு வாங்கிட்டான், பிரைப் பண்ணி சில பேரெல்லாம் அவன் சைடுக்கு இழுத்துட்டான். அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் சோல்ஜர்ஸ் அவன் வச்சிருக்கான். அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் யுதிஷ்டிரனோட இந்த வாரணாவதத்துக்கு அனுப்பிச்சு அந்த அரக்கு மாளிகையை சுத்தி அவளையெல்லாம் காவலுக்கு வச்சுட்டான். சோ பை சான்ஸ் அந்த அரக்கு மாளிகை எரியறச்ச இவாள்லாம் தப்பிக்க ட்ரை பண்ணாலும் அவள்லாம் தப்பிக்க விட மாட்டான். அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தான். சோ அந்த குழுவும் இப்ப வெல்கம் பண்றது, இவாள் எல்லாரையும் வெல்கம் பண்றா, ரொம்ப ஆனந்தமா இருக்கா. ஆனா பாண்டவா மட்டும் கொஞ்சம் கவலையோடயே இருக்கா. எதுக்கு சித்யா இந்த மாதிரி வான் பண்ணார் அப்படின்னு அவன் மைண்ட்ல ஓடிண்டே இருக்கு. அப்புறம் எல்லா மக்களும் வந்து சந்திக்கிறா. ராஜகுமார் யுவராஜா வந்திருக்கார், மத்த ராஜகுமாரா எல்லாம் வந்திருக்கான்னு சந்தோஷப்பட்டு மக்கள் எல்லாம் வந்து சந்திக்கிறா. அப்போ ஒருத்தன் வந்தான். எப்படி வந்தான்னு கேட்டா, பரிசு கொண்டு வந்தான். யுவராஜாக்கு என்ன பரிசு கொண்டு வந்தான் அவன்? ஒரு கேஜ்ல ஒரு ரேட் போட்டு எடுத்துன்னு வந்தான், எலி எடுத்துன்னு வரான் கூண்டுக்குள்ள. எலிய கூண்டுக்குள்ள பார்த்த உடனே யுதிஷ்டர் கேட்டாராம், சித்யா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டான். அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த எலிய அனுப்பிச்சது நம்ம சித்யாதான், விதுரர் தான். ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மள வான் பண்ணிருக்க, இந்த எலிய பத்தி சொன்னார், எலியோட ஒருத்தன் வந்திருக்கான், அதனால ஏதோ சமாச்சாரம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. எலியோட வந்தவன் விஷயத்த சொல்லிட்டான், இது அரக்கு மாளிகை, இதை எரிக்க போறா, உங்களை தப்பிக்க வைக்கிறதுக்கு என்ன அனுப்பிச்சிருக்கார். நான் வந்து நன்னா சுரங்கம் எல்லாம் பண்ணக்கூடியவன், சுரங்க பாதையெல்லாம் என்னால வெட்ட முடியும் ரொம்ப கடகடான்னு, அதுக்காக என்ன அனுப்பிச்சு வச்சிருக்கார். நான் போய் சுரங்க பாதையை வெட்டி நீங்கள்லாம் வெளியில பத்திரமா போறதுக்கான வழிய பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த அரக்கு மாளிகையினுடைய அடிப்பகுதியிலேருந்து ஆரம்பிச்சு அவன் சுரங்கம் தோன்றான். சுரங்கம்னா டனல், அண்டர் கிரவுண்ட் டனல் பண்றான். அண்டர் கிரவுண்ட் டனல் which will lead them far away from the palace when it is being set to fire. அந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்கான். இப்படி அவன் பாட்டுக்கு சுரங்கம் இங்க தோண்டிகிட்டே இருக்கான், இவா பாட்டுக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி இருந்துட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணினா, துரியோதனன் இல்ல சகுனி டிசைட் பண்றான், இந்த மாதிரி நம்ம சதுர்தசி அன்னைக்கு எரிச்சுடலாம் இந்த மாளிகை அப்படின்னு அவன் வந்து டிசைட் பண்ணிருக்கான். ஆனா இவாள்லாம் வந்து ரொம்ப கெட்டிக்காரத்தனமா ஒரு நாள் முன்னாடியே தாங்களே அந்த அரக்கு மாளிகைக்கு தீ வச்சுட்டு கீழே அந்த சுரங்க பாதை வழியா எஸ்கேப் ஆகி போயிட்டான். அதுல என்ன ஆயிடுத்து, இவா போற அதே சமயத்துல அந்த மாளிகையில 5 பிள்ளைகள் இருக்கிற ஒரு பெண்மணி, யார் இந்த மாளிகையை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாலோ அந்த ஒர்க்கர்ஸ், அவ 6 பேர் இருக்கா. அதுல ஒரு பொண்ணு, 5 பிள்ளைகள் அவளுக்கு, குந்தி பாண்டவா மாதிரியே அந்த 5 பேரும் அந்த மாளிகையில அன்னைக்கு ராத்திரி இருக்கா. இந்த பவனத்தை அவாதான் கட்டி இருக்கா. அப்புறம் அந்த புரோச்சனனும் அங்கேதான் இருக்கா. புரோச்சனன் அங்கேதான் இருந்துட்டு இருக்கான். புரோச்சனன் வந்து பவனத்து வாசல்லே ரூம் வச்சிருந்தானா, எப்படியும் இவாளை தப்பிக்க விடக்கூடாது அப்படின்னு பலமா ஏற்பாடு பண்ணியிருக்கான் துரியோதனன். ஆனா அந்த புரோச்சனன் இந்த 6 பேர் இவா எல்லாரும் அந்த அரக்கு மாளிகையில எரிஞ்சு போயிட்டான். இவாள்லாம் தப்பிச்சு போயிடுறா பத்திரமா. வெளியில இருக்கிறவாளுக்கெல்லாம் அரக்கு மாளிகை எரியறதுன்னு தெரியறது, மக்களால ஒண்ணும் பண்ண முடியல, எத்தனை ஜலம் கொட்டினாலும் அந்த தீ அணைய மாட்டேங்கிறது. ரொம்ப எல்லாரும் புலம்பினா அழுதா, துரியோதனன் தான் இதை பண்ணிட்டா அப்படின்னு அவனை வேற கரிச்சு கொட்டினா. ஆனா பாண்டவாள்லாம் போயிட்டா அப்படின்னு மட்டும் எல்லாருக்கும் உறுதியாயிடுது. அதுக்குள்ள பாண்டவாள்லாம் கிளம்பி பத்திரமா சுரங்க பாதை வழியா வெளியில போயிட்டான். இப்ப இந்த செய்தியானது சகுனிக்கு வந்துருது. சகுனிக்கு பரம சந்தோஷம், ஆஹா அப்படின்னு சந்தோஷப்பட்டான். துரியோதனன்ட்ட சொன்னா, துரியோதனன் அதுக்கு மேல சந்தோஷப்பட்டான். உடனே நான் போய் எங்க அப்பாட்ட சொல்றேன். நான் சகுனி சொன்னா, இருப்பா இந்த மாதிரி நீ போய் சொன்னியானா சந்தோஷத்தோட அது சரியா இருக்காது, என்னதான் இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு ரத்த பாசம் உண்டு, தம்பி பிள்ளைகள்லாம் போயிட்டானா அவர் வந்து நீதான் பண்ணிட்ட அப்படின்னு நினைச்சு உன் மேல கோச்சிட்டாலும் கோச்சிப்ப, நானே போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சகுனி ரொம்ப துக்கம் மாதிரி வேஷம் போட்டு, துக்கம் இருக்கிற மாதிரி கண்ணுல தண்ணீர் வரா மாதிரி போய் திருதராஷ்டிரன்ட்ட இந்த செய்தியை சொன்னா. திருதராஷ்டிரன் நிஜமாவே வருத்தப்பட்டான். திருதராஷ்டிரன் காந்தாரி உடஞ்சி போயிட்டான். இந்த மாதிரி அவனுக்கு வந்து தன் பிள்ளை வாழணும்ன்ற ஆசை இருந்தது, ஆனா தன் தம்பி பிள்ளைகள் சாகணும்ன்ற ஆசை அவனுக்கு கிடையாது என்னைக்குமே. கடைசி வரைக்கும் வாழலாம், கடைசியில போறலாம். அவன் பிள்ளைகள் போனதுக்கு அப்புறம் அவன் உயிரோட இருக்காளே அவன் வேத்திரிச்சப்பட்டான், அது வேற விஷயம். ஆனா அது வரைக்கும் அவனுக்கு அந்த எண்ணம் கிடையாது. இவா அழியணும், இவா சாகணும், தன் பிள்ளைகள் மட்டும் வாழணும் அப்படின்னு அவன் நினைக்கல. தன் பிள்ளைகள் மட்டும் நன்னா வாழணும் அப்படின்னு நினைச்சான். ராஜாவோ துரியோதனன் தான் ஆணும், அதுதான் அவனுக்கு வேண்டியது. அதனால அவன் நிஜமாவே வருத்தப்பட்டான். பீஷ்மர்கிட்ட போய் சொன்னான். பீஷ்மர் வந்து அப்படியே அவரால் பேசவே முடியல. அதனால அவர் வந்து பல மாசங்கள் கதவே திறக்காம தன்னோட அறைக்குள்ளேயே இருந்தார்.
இப்படி ஹஸ்தினாபுரத்துல ரொம்ப அப்படியே துக்கமாயிடுத்து. ஆனா அந்த துக்க சமயத்திலையும் யுவராஜா பதவி காலியா இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமா. யுவராஜா பதவி எதுக்கு காலியா இல்லாம இருக்கணும்? ஐ மீன் காலியா இருந்தா என்ன இப்போ? ஆனா அது காலியா இருக்கக்கூடாதுன்னு சகுனி கலப்பி விட்டு துரியோதனனும் யுவராஜாவை மட்டும் ஆக்கிட்டான். அதுக்குள்ள தப்பிச்சு போன பாண்டவாளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, அவ பாவம் இப்படி போறா, காட்டுக்குள்ள போறா. அங்க போன உடனே அவளுக்குலாம் கோபம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ரொம்ப கோச்சிக்காரு. யுதிஷ்டர் ஒத்தரை தவிர பாக்கி எல்லாரும் பரம கோபத்துல இருக்கு. எப்படி அநியாயமா உயிரோட நம்மளை எரிக்கணும்னு பார்த்தாலே இவாள்லாம் மனுஷாளா? இவாள்கிட்ட போய் நம்ம நேருக்கு நேர் நின்று சண்டை போடணும், நம்மளுக்கு இல்லாத வீரமான் வேற நினைச்சுக்கிறா. அவள்லாம் நேரடியா போய் அவளை கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அப்போ யுதிஷ்டன் சொன்னார், இல்லப்பா அது சரியா இருக்காது, என்னதான் இருந்தாலும் நம்ம பெரியப்பாக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற. குந்தி தேவியும் சொல்றா, எனக்கு அந்த ஹஸ்தினாபுரத்துக்கு திருப்பி போகணும்னாலே பிடிக்கல. எந்த ஒரு ராஜ்யம் தன்னோட யுவராஜாவுக்கு அரக்கு மாளிகைன்னு ஒண்ணு கொடுக்குமோ இருக்கிறதுக்கு, அப்பேற்பட்ட ராஜ்யத்துல எதுக்கு நம்ம இருக்கணும்? நம்ம எல்லாம் இந்த வனத்திலேயே இருந்துட்டு போலாம். நான் வனத்துலதான் சௌக்கியமா இருந்தேன் உங்க அப்பாவோடையும், நீங்க எல்லாம் சின்னவாளா இருக்கிறச்சே நம்ம எல்லாம் வனத்துலதான் இருந்தோம், இங்கே இருந்துட்டு போலாம், நம்ம எல்லாம் ஹஸ்தினாபுரத்துக்கு போக வேண்டான்னுட்டா குந்தி. இந்த பிள்ளைகள்லாம் எவ்வளவு நல்லவானா, இவெல்லாம் ராஜகுமாராள், எவ்வளவோ சௌக்கியத்துல வாழ்ந்தவா. ஆனா அம்மா சொல்லிட்டா அப்படின்னா அடுத்த பேச்சே கிடையாது. இதுதான் பாண்டவாள்கிட்ட நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப பியூட்டிஃபுல்லான குவாலிட்டி. குந்திக்கு அவ்வளோ மரியாதை வச்சிருந்தா. குந்தி சொன்னா அது வேத வாக்க வாழ்க்கை, அவ என்ன சொன்னாலும் கேட்பா. மாதா மேல அவ்வளவு மரியாதை வச்சுட்டு இருந்தா. சரி குந்தி சொல்லிட்டா அப்படிங்கறதுனால அவள்லாம் கிளம்பி போறா. பாவம் நடந்து 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 காட்டு வழியா போறா. காட்டு வழியா போனா கொஞ்ச நாள் கழிச்சு நடக்க முடியலையாம். யாராலான்னு கேட்டா குந்தியால நடக்க முடியல. முதல்ல நக்குல சகாதேவாளாலையும் ரொம்ப நடக்க முடியல, அவளை களைச்சு போயிட்டான். அதனால என்ன பண்ணாராம், பீமசேனன் இவன் 3 பேரையும் தோல்ல தூக்கிட்டு நடக்கிறார். அர்ஜுனனும் யுதிஷ்டனும் பக்கத்துல நடந்து வரா, சப்போர்ட் கொடுத்துட்டு. இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டே போனவா ஒரு கிராமத்துல போய் இருக்கா. அந்த ஏகசக்கர நகரி அப்படின்னு ஒரு இடத்துல போய் இருக்கா. அந்த இடத்துல போனா ரொம்ப நாள் இருந்துன்றதா. அந்த சமயத்துல இல்ல க்ஷமிக்கணும், இன்னொரு கதை விட்டு போச்சு. போயிட்டே இருக்கிறச்சே வனத்துல ஒரு நாள் என்ன ஆச்சு, ஹிடிம்பன் அப்படின்னு ஒரு பயங்கரமான ராட்சசன் வரான். அவனோட பீமன் சண்டை போட்டு அவனை வீழ்த்தி விடுறான். அப்படி சண்டை போட்டு வீழ்த்தின உடனே அங்க ஒரு பெண் வரா, பெண் ராட்சசி, அவதான் ஹிடிம்பா அப்படின்னு அவளுக்கு பேரு. அந்த ஹிடிம்பனுடைய தங்க அவ. முதல்ல இந்த ஹிடிம்பா அப்படிங்கிறவ ஏதாவது மானுஷ மாம்சம் கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு தான் போவோம். அப்போ பீமசேனனை பாப்பா. பீமசேனனை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை அவளுக்கு வந்துடும். அதனால அவனை அப்ரோச் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாமா இவ பேசணும்னு நினைக்கும் பொழுது ஹிடிம்பன் தேடிட்டு வந்துருவான். ஏண்டி மானுஷ மாம்சம் வேணும்னு போனியே, என்ன ஆச்சு அப்படின்னு தேடிட்டு வரும்பொழுது இவ இந்த மாதிரி சொன்ன உடனே ஹிடிம்பனுக்கு கோபம் வந்துடும். அப்ப சண்டை போடுவான். அப்ப பீமன் ஜெயிச்சிருவான். அந்த சண்டையில டிப்ஸ் கொடுப்பாளா ஹிடிம்பா பீமனுக்கு, அவளோட அண்ணனுக்கு எதிரே சண்டை போடுறது. ஏன்னா அவளுக்கு பீமசேனன் அவ்வளவு பிடிச்சு போச்சு. அண்ணன் பண்றது அநியாயம் தோணி போச்சு. மானுஷ மாம்சம் எதுக்கு சாப்பிடணும் அப்படின்லாம் அவளுக்கு தோணி போய் நல்ல புத்தி வந்து, அதனால அந்த ராட்சசனை கொல்றதுக்கு அவ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துட்டா. அப்புறம் போய் குந்தி கிட்ட சரணாகதி பண்ணிவிட்டா. உங்க பிள்ளைய எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கோ அப்படின்னு கேட்டுட்டா. குந்தி தேவி சொன்னா, அதை பாருமா நீ ராட்சசி, நாங்கெல்லாம் மனுஷா, என் பிள்ளைய உன்கிட்ட விட்டு போனா அப்புறம் நான் என்ன பண்றதுன்னா. அவ சொன்னா, இல்ல இல்ல, எனக்கு ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் அவரோட இருக்கேன், அப்புறம் நான் அமுச்சு வச்சு விடுறேன் அப்படின்னாலாம். சரி ஓகே அப்படின்னு குந்தி ஒத்துண்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவ 4 பேரும் கிளம்பிடுறா. நாங்க ரொம்ப நாள் இங்க இருக்க முடியாதுமா இந்த காட்டுல, ஆனா நாங்கெல்லாம் சஞ்சாரமா போறோம், பீமசேனன் உன்னோட கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவள்லாம் இந்த ஏகசக்கர நகரிக்கு விடுறா. இவா 4 பேரும், 4 அண்ணா தம்பிகளும் குந்தியும், இவ 5 பேர் விடுறா. அந்த இடத்துல ஒரு வருஷம் கழிச்சு ஹிடிம்பாவுக்கு கடோத்கச்சன் அப்படின்ற குழந்தை பிறக்கிறான். அதுக்கப்புறம் பீமசேனனும் இவாளோட சேர்ந்து விடுறான். அப்போ அந்த சமயத்துல அந்த நகரத்துல ஒரு பெரிய ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா, அங்க இன்னொரு அசுரன் ஒருத்தருக்கான், பக்காசுரன் அவனுக்கு பேரு. அந்த பக்காசுரன் யாரவனா எப்ப வேணா அடிச்சு சாட்டுன்னு இருந்தானா அந்த ஊர்ல. அதனால அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துடுத்து. சரி நான் அவனுக்கிட்ட ஒரு பேக்ட் சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, பக்காசுரா அநியாயமா கொல்லாத, இஷ்டப்படிலாம் எப்ப வேணுமோ அப்பெல்லாம் கொல்லாத, உனக்கு வாரத்துக்கு ஒரு தடவை நாங்க ஒரு வண்டி நிறைய சாப்பாடும் அந்த வண்டியில இருக்கிற 2 மாடுகளும் வண்டி ஓட்டுறவனுமா சேர்த்து ஆகாரமா அமுச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டான். சரி ரைட் அப்படின்னு ஒத்துனுட்டான் பக்காசுரன். அந்த மாதிரி வாரம் அவனுக்கு சாப்பாடு போயிட்டு இருக்கும்.
ஒரு நாள் என்னாச்சு, இவா எந்த ஆத்துல தங்கிட்டு இருந்தாலோ பாண்டவாளும் குந்தியும், அந்த ஆத்து டர்ன் பகாசுரனுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு. அப்போ அந்த ஆத்து எஜமானன் ரொம்ப கலங்கி போய் இருந்தான். அடாடா இது என்னது, இது இந்த மாதிரி ஆயிப்போச்சே, யாரு போறது அப்படின்னு அவளுக்குள்ள அவ சர்ச்சை பண்ணிட்டு இருக்கா, யார் அனுப்புறதுன்னு. அப்ப குந்தி தேவி வந்து சொன்னாலாம், நீங்க வந்து என்னையும் கணக்குல எடுத்துக்கணும், நான் மட்டும் இத்தனை நாள் அவங்க ஆத்துல இருந்துட்டு இருக்கேன், என்னுடைய ஹோஸ்டுக்கு நான் ஏதாவது பண்ணணும், உங்களுடைய சுகதுக்கத்துல எங்களுக்கும் பங்கு இருக்கு, அதனால நீங்க வந்து என் 5 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைய அனுப்பிச்சு வைக்கிறதுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த எஜமானன் ஒத்துக்கவே இல்லை. என்னது இது, இது என்ன ஒரு அநியாயம், எங்க ஆத்துக்கு அதிதியா வந்தவா நீங்க, உங்களை போய் எப்படி நாங்க பலி கொடுக்கறது, இதுக்கு எங்களுக்கு அதிகாரமே கிடையாது, நாங்க பண்ணினா அப்புறம் நரக்கத்துக்கு தான் ஆளாகும் அப்படின்னு அவன் பேசுறான். குந்தி தேவி அப்போ ஒரு பெரிய தர்மத்தை எடுத்து உரைக்கிறா, இந்த மாதிரி எஜமான நாத்துல வந்து அவர் கொடுக்கிற சாப்பாட்டை நாங்க சாப்பிடுறோம், அவர் கொடுக்கிற இடத்துல நாங்க இருக்கிறோம், அவர் கொடுக்கிற எல்லாத்துலயும் பயன் பெற்றுண்டு அவருக்கு ஒரு ஆபத்துன்னா அந்த சமயத்துல நாங்க முகந்திருப்பின்ட்டு போனா எங்களுக்கு தான் நரகம் கிடைக்கும், அதனால அப்படி பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி அதிதி தர்மத்தை அந்த இடத்துல நிலைநாட்டி அவளை கன்வின்ஸ் பண்ணி என் புள்ள பீமசேனன் போவான் அப்படின்னு சொல்லிட்டா. குந்தி அவ்வளவு கான்பிடன்ஸ். ஆனா அந்த எஜமானன்ட்ட கன்வின்ஸ் பண்றதுக்கு அவன் என்ன சொன்னாலாம், என்கிட்ட 5 பிள்ளைகள் இருக்கா, ஒருத்தன் போனா கூட என்கிட்ட 4 பேர் பாக்கி இருப்பா, உங்களுக்கு அப்படி இல்ல, அந்த எஜமானனுக்கு ஒரே பிள்ளை தான், உங்க ஒரே பிள்ளை போயிட்டா நீங்க என்ன பண்ணுவேன், நீங்க போனாலும் உங்க குடும்பம் கஷ்டப்படும், பொம்மநாட்டிகள்லாம் அனுப்ப முடியாது, அதனால தயவு செஞ்சு என் பிள்ளை அனுப்புறதுக்கு ஒத்துக்கோங்க, எனக்கு தான் 5 பிள்ளைகள் இருக்காரு அப்படின்னு சொன்னாலே ஒழி அவளுக்கு 100% கான்பிடன்ஸ் பீமசேனன் பகாசுரன் அழிச்சுட்டு திரும்பி வருவாங்க, அதனால என் பிள்ளை பீமன் போவான் அப்படின்னு சொல்லிவிட்டா. அப்போ வந்து யுதிஷ்டர் வருத்தப்பட்டாராம், என்ன அம்மா இந்த மாதிரி பண்ணிவிட்டேனே, நான் தானே பெரியவன், எனக்குன்னா இந்த பாக்கியத்தை நீங்க கொடுத்துருக்கணும் அப்படின்றார் யுதிஷ்டர். அதுக்கு அவர் சொன்னாலாம், அப்பா நீ என் மூத்த பிள்ளை மட்டும் கிடையாது, எனக்கு உன் மேல ரைட்ஸே கிடையாது, ஏன்னா நீ ஹஸ்தினாபுரத்தினுடைய யுவராஜா, உன்னை பலி கொடுக்கறதுக்கு எனக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது, அதனால உன்னை நான் கொடுத்துருக்கவே முடியாது அப்படின்னா. அப்புறம் அர்ஜுனன் வந்தான், நான் ஏன் போகக்கூடாது அப்படின்னா. நகுலன் வந்தான், சகதேவன் வந்தான், நாங்க ஏன் போகக்கூடாது அப்படின்னா. நகுல சகதேவனை அர்ஜுனனே சைலன்ஸ் பண்ணிட்டான். பெரியவன் நான் இருக்கிறச்சு நீங்கெல்லாம் எப்படிடா போறது, நீங்கெல்லாம் சின்ன பசங்க, உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை இல்லையா, நான் ஏன் போகக்கூடாது அப்படின்னா. பீமசேனன் சொன்னா, ஏன்டா நான் உனக்கு என்ன சின்னவனா, நானும் பெரியவன் தானே, அதோட இல்லாம இது அம்மாவனுடைய முடிவு, அம்மா முடிவுக்கும் எனக்கும் நடுவுல நீ யாரு அர்ஜுனா அப்படின்னு கேட்டுட்டான். சரின்னு பீமசேனன் அமிச்சா. பீமசேனன் என்ன பண்ணா, அந்த வண்டி நிறைய இருக்கிற சாப்பாடு அத்தனையும் சாப்பிட்டு முடிச்சுட்டான். பகாசுரனுடைய குகைக்கு போறதுக்குள்ள அத்தனை சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டான். பீமசேனனுக்கு ஒரே குஷி, ஏன்னா இத்தனை நாளா இவா பிராமண வேஷத்துல இருக்கா, இந்த ஊர்ல குஞ்சவரித்து எடுத்துட்டு தான் சாப்பிட்டாகணும், அதுதான் ரூல். அதனால பீமசேனனுக்கு வயரே ரொம்பலையா, இத்தனை வருஷமா என்னடா இது கிடைக்கிறத இந்த மாதிரி போரா சாப்பிட்டு இருக்கோமே நினைச்சான். அப்பேற்பட்டவனுக்கு இன்னைக்கு வாழ்வு வந்து சேர்ந்தது. அத்தனை சாப்பாட்டையும் சாப்பிட்டு முடிச்சுட்டான். பகாசுரனுடைய குகைக்கு போறதுக்குள்ள குகை வாசல்ல போன உடனே அந்த 2 மாட்டையும் கட்டி மேய விட்டுட்டான். நீங்களாம் போங்க, சௌக்கியமா இருக்கோ அப்படின்னு அழைச்சு விட்டான். அதுக்கப்புறம் கடைசியில கொஞ்சோண்டு பாக்கி இருக்கு சாப்பிட வேண்டியது, அதை உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கான். பகாசுரனுக்கு பசி தாங்கல, ரொம்ப நாள் ஆச்சு, ஆகாரம் வர வேண்டியது இன்னும் வரலையே அப்படின்னு பாக்குறான். வந்து பார்த்தா இந்த வண்டி காலியா இருக்கு, மாட்டை காணும், அவன் எதிர உக்காண்டு ஒருத்த சாப்பிட்டு இருக்கான் அவன் சாப்பாட்டை. எவ்வளவு கோவம் வந்திருக்கும் அவனுக்கு. டாய் யாரா நீ அப்படின்னு சீரினா. பீமசேனன் சொன்னா, இருப்பா சாப்பிட்டு இருக்கேன்னு தெரியலையா, முடிச்சிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டியா அப்படின்னா. பகாசுரன் சண்டைக்கு வந்தான். பீமசேனன் பிரமாதமா சண்டை போட்டான். ஆச்சு, பகாசுர வதமும் முடிஞ்சு போச்சு. உடனே என்ன ஆயிடுச்சு, இப்போ ஏக்கச்சக்கர நகரியில ஒரே குஷி. ஆஹா, இவரா நம்மளுக்கு இந்த மாதிரி விமோச்சனம் கொடுத்தார், எந்த ராஜாவாலையும் முடியல, அந்த ஊர் ராஜாவே ஓடி போயிட்டானா இந்த அசுரனுக்கு பயந்துட்டு. அந்த மாதிரி ராஜாவாலேயே காப்பாற்ற முடியாத எங்களை இந்த பீமசேனன் இப்படி காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கொண்டாடி கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த நகரிலேயே இருந்தானாவா. அதுக்கு மேல குந்தி தேவி சொன்னா, இனி இங்க இருக்க வேண்டாம், நம்ம எல்லாம் புறப்பட்டு போக வேண்டியது அப்படின்னு சொல்லி அவள்லாம் மறுபடியும் காட்டு பாதையா அப்படி போறான். போகும்பொழுது சில ரிஷிகளை சந்திச்சாலாம். அந்த ரிஷிகள்லாம் சொல்றா, நாங்கெல்லாம் இந்த காம்பில்ய தேசத்துக்கு போறோம், பாஞ்சால தேசம், அதுல வந்து காம்பில்யம்ங்கிறது அதனுடைய தலைநகரம். அங்க இந்த திரௌபத மகாராஜாவுடைய புத்திரி திரௌபதினு அவளுக்கு பேரு, அவளுக்கு ஸ்வயம்பரம் வச்சிருக்கா அப்படின்னு சொன்னான்.
குந்தி தேவி கேக்குறா, திரௌபத மகாராஜாவுக்கு கல்யாண வயசுல பொண்ணா? எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இத்தனை வருஷமா இந்த மாதிரி பொண்ணெல்லாம் இருந்த மாதிரி நான் கேள்விப்பட்டது இல்லையே, இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே அந்த ரிஷிகள்ல ஒரு கதை சொல்றான். திரௌபத மகாராஜாவுக்கு துரோணர்னு ஒரு நண்பர் இருந்தார். அந்த துரோணர் அப்படிங்கிற நண்பரை ரொம்ப பாசமா வச்சுட்டு இருந்தார் திரௌபதன். அவர் 2 பேரும் ஒரே குருகுலத்துல படிச்சா. குருகுலத்துல இருந்து படிச்சு முடிச்சுட்டு போற சமயத்துல துரோணன் கிட்டக்க திரௌபதன் சொன்னார், என்னுடைய சொத்தெல்லாம் உனக்கு சொந்தம், எப்ப வேணா நீ என்ன வேணா என்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனா துரோணர் அவர்கிட்டக்க போய் ஒரு பசு வேணும் அப்படின்னு கேட்ட சமயத்துல அவர் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஆனர் பண்ணாம அவமானப்படுத்தி அனுப்பிச்சுட்டார். அதனால துரோணர் எப்படியாவது திரௌபதனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காகவே ஹஸ்தினாபுரத்து ராஜகுமாரர்களுக்கு எல்லாம் பாடம் நடத்தி அவா கிட்டக்கு குரு தட்சிணை வாங்கணும் அப்படிங்கிற பேர்ல திரௌபதனை போய் வீழ்த்தி அவனை காங்கர் பண்ணி அவனுடைய ராஜ்யத்தை வாங்கி அதுல பாதி அவனுக்கே திருப்பி கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு பசுவை வாங்கிட்ட. இந்த கதையெல்லாம் குத்திட்டு சொல்றான். அப்படி தெரியாது, அது நம்மளுக்கே தெரியுமே, நம்ம தான் பார்த்தோமே போன கிளாஸ்ல. அதனால இந்த கதையெல்லாம் குந்திக்கிட்ட சொன்னான். அவ குந்தியும் தெரியாது, அவளுக்கு சொன்னா அவளும் பொறுமையா கேட்டுருந்தா தெரிஞ்ச கதை எல்லாத்தையும். அதுக்கப்புறம் சொல்றா கதையை. இதோட நிக்கல, இந்த கதை இவளுக்கு தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. என்ன கதை அது? திரௌபதனுக்கு கோபம். இந்த மாதிரி பண்ணிட்டானே இந்த துரோணன் அநியாயமா, துரோணனை கொல்றதுக்கு எனக்கு ஒரு புத்திரன் வேணும். அது மட்டும் இல்ல, இந்த துரோணன் பயிற்சி கொடுத்த அர்ஜுனன், சர்வ சிரேஷ்டமான சிஷ்யன் துரோணருக்கு அர்ஜுனன். அந்த அர்ஜுனன் என் பக்கம் வரணும்னா அர்ஜுனனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு ஒரு பெண் வேணும், அதுக்காக நான் ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தன்னோட குல புரோகிதர்கிட்ட சொன்னார். அவர் போய் உபயாஜர் அப்படின்னு ஒரு ரிஷியை போய் பார்க்க சொன்னார். அந்த ரிஷி பண்ண மாட்டேன்னுட்டேன், நான் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி யாகத்தை, டிஸ்ட்ரக்டிவா ஒரு யாகம் பண்ண சொல்ற, நீ பழி வாங்கணும்னு ஒரு யாகம் பண்ண சொல்ற, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், இது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு ஏதாவது உபாயமாவது சொல்லுங்கோ, யாகம் நீங்க பண்ணலனாலும் யார் யாகம் பண்ணி வைப்பான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாராம் திரௌபதர். உடனே அவர் சொன்னார், எங்க அண்ணா இருக்கார் யாஜர்னு, அவர் இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ணுவார், அவருக்கு ரொம்ப விவேகம் கிடையாது, நல்லது கெட்டது தெரியாது, அவர்கிட்ட வேணா போய் கேளுங்கோ அப்படின்னு அவர் கை காமிச்சு விட்டுட்டார். யாஜர்கிட்ட போய் கேட்டா யாஜர் சொல்றார், என் தம்பி உபயாஜர் நினைக்கிறான் என்னமோ எனக்கு பகுத்தறிவு கிடையாது, எது நல்லது கெட்டதுன்னு தெரியாதுன்னு நினைக்கிறான். உண்மையில நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எது நடக்க போறதோ அதை தடுக்கிறதுக்கு நமக்கு சக்தி கிடையாது. அதனால இது உன்னுடைய விதியில இருக்கு, துரோண வதம் பண்ணக்கூடிய புத்திரன் அப்படிங்கிறது உன்னுடைய பாக்கியத்துல இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு புத்திரன் உனக்கு கிடைச்சே தீருவான், நான் யாகம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த யாஜர் யாகம் பண்ணி வைக்கிறார். யாகம் பண்ணி வைக்கிற சமயத்துல திரௌபதனுடைய மனைவி யாகத்துக்கு பக்கத்துல உட்காந்துருக்கணும். திடீர்னு அவ எங்கேயோ கிளம்பி போயிட்டா, குளிக்கிறேன்னு கிளம்பி போயிட்டாங்க. ரொம்ப நாளையா யாகத்துல உட்காந்துருந்தா அவளுக்கு ஒரே சூடு வேர்த்து போச்சு போடுறது, சத்த குளிச்சுட்டு வரேன்னு கிளம்பி போயிட்டாங்க. அப்பதான் அந்த ஃபைனல் ஆகுதியை கொடுக்குறார் யாஜர். வரப்போறான் உனக்கு புத்திரன், இப்போ கூப்பிடுவான் மனைவிய அப்படின்னா, ராணி குளிக்க போயிட்டா அப்படின்ட்டு அந்த தாசி, ராணி இருந்தாலும் இல்லாட்டாலும் வந்தே தீருவா உனக்கு புத்திரன் புத்திரி அப்படின்னு சொல்லி அந்த ஃபைனல் ஆகுதியை கொடுத்த உடனே அங்கேருந்து திவ்யமா ஒரு பிள்ளை ஒரு பெண் 2 பேர் வந்தா. அந்த பிள்ளை தான் திருஷ்டத்யும்னன், அந்த பெண் தான் திரௌபதி யாக்ஞசேனி கிருஷ்ணா அப்படின்னு பேரு கொண்டவ. அந்த பெண்ணுக்கு தான் இப்ப ஸ்வயம்பரம் அப்படின்னு இந்த ரிஷிகள்லாம் சொன்ன உடனே அவ அட்வைஸ் பண்றா குந்திக்கு, பாருமா உன் பிள்ளைகளை வச்சுட்டு நீயும் வா இந்த ஸ்வயம்பரத்துக்கு, ஏன்னா திரௌபதன் நிறைய தானம் எல்லாம் பண்ண போறார் பிராமணனுக்கு, நமக்கெல்லாம் நிறைய பொருள் கிடைக்குவாங்க, போலாம் வா அப்படின்னு சொல்லி அவளை கூட்டின்னு போறா. அவளும் ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போறா. போய் அவள்லாம் அந்த ஸ்வயம்பரத்துக்கு போய் சேர்றா. நம்மளுக்கு எவ்வளவு நிமிஷம் இருக்குன்னு பாக்கணும், 6 நிமிஷம் பாக்கி இருக்கு. சரி, இல்ல முடிச்சுடலான்னு நினைக்கிறேன். ஸோ திரௌபதி ஸ்வயம்பரத்துக்கு போன உடனே அந்த ஸ்வயம்பரத்துல யாரெல்லாம் வந்திருக்காங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எல்லா ஜெனரேஷன்ல இருந்தும் ஜனங்கள் வந்திருக்காங்க. ஏன்னா திரௌபதி அவ்வளோ அழகா, மகாலட்சுமிக்கு ஈடான அழகு, ருக்மிணி தேவிக்கு ஈடான அழகு அந்த காலத்துல திரௌபதியா. அவ்வளவு கருத்த நிறத்துலதான் இருப்பான், ஆனா அவ்வளோ அழகா, அவ்வளோ அவளுடைய ஃபீச்சர்ஸ்லாம் அப்படி வர்ணனையோட அவ்வளோ நல்லா சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு அழகான அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் சுயம்பரத்துல அப்படின்னு சொல்லி வந்திருக்கா. இந்த சுயம்பரம் என்ன சாய்ஸ் சுயம்பரமா அப்படின்னு கேட்டா நோ, அது ஒரு பரீட்சை சுயம்பரம். என்ன பரீட்சை அப்படின்னு கேட்டா, ஒரு இலக்கை தாக்கணும், ஒரு டார்கெட்டை அடிக்கணும். அந்த டார்கெட்டை எப்படி அடிக்கணும் அப்படின்னு கேட்டா, அந்த டார்கெட் என்னன்னா, ஒரு மீனுடைய கண்ணு
அந்த மீன் ஸ்டேஷனரி கிடையாது, மூவிங். அது சுத்தின்ண்டே இருக்கும். அது எங்க சுத்துன்னு கேட்டா கீழே ஒரு மேல சுத்தின்னு இருக்கும் அந்த மீன். அது ஒரு யந்திர மீன், ஒரு மிஷின் மீன் மேல சுத்தின்னு இருக்கும். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து கீழே ஒரு டப் ஆஃப் ஆயில்ல இருக்கும், ஒரு தைல பாத்திரத்துல அதனுடைய பிரதிபிம்பம் இருக்கும். அந்த பிரதிபிம்பத்தை பார்த்து அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்து மேல பார்க்காம சுத்தின் இருக்கிற அந்த மீனுடைய கண்ணை அடிக்கணும். இதுதான் பந்தயம். இந்த பந்தயத்துல யாரு ஜெயிக்கிறாளோ அவளுக்கு திரௌபதி அப்படின்னு சொல்லியிருக்கா. அங்க வந்திருக்கான் ஜராசந்தன், வந்திருக்கான் துரியோதனன், வந்திருக்கான் சிசுபாலன், வந்திருக்கான் மத்ர தேசத்து ராஜா, அதாவது இந்த பாண்டவாளுடைய மாமா அவர் வந்திருக்கார், கர்ணன் வந்திருக்கான், ஜெயத்ரதன் வந்திருக்கான், இருக்கிற அத்தனை ராஜாக்களும் வந்திருக்கான். பாரத தேசத்துல இருக்கிற அத்தனை ராஜாக்களும் வந்திருக்கா. அதை தவிர முக்கியமா மகாபாரதத்தினுடைய நாயகனான கிருஷ்ணர் வந்திருக்கார், பலராமர் வந்திருக்கார், எல்லாரும் இருக்கா. இந்த சபைக்கு பாண்டவாளு வரா. பாண்டவா வந்த உடனே இவாதான் பாண்டவா அப்படி கிருஷ்ணருக்கு எல்லாமே தெரியும். இவாதான் பாண்டவான் பலராமர் வேற சொன்னார். அவர் பலராமர் சொல்ற, டே கிருஷ்ணா உனக்கு எங்க பார்த்தாலும் பாண்டவா ஞாபகம் வந்தான்டா, அதனாலதான் இப்படி சொல்ற அப்படின்னு வேற சொன்னாராம். ஆமா சுவாமி நீங்க இருந்து பாருங்கோ பாருங்க அண்ணா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இந்த சுயம்பரத்துல என்ன நடக்க போறதுங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஏன்னா இதை கம்ப்ளீட் பண்ண முடியும்னு தோணல. 4 minutes தான் இருக்கு. யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? குயிக்கா 2 minutesல கேட்கறதா கேளுங்க, இல்லைன்னா அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். எனிபடி? சரி, ஓகே. மாரல்ஸ் ஆஃப் மகாபாரதா தான் அசைன்மெண்ட். அது அப்புறமா நம்ம பண்ணுவோம் ஆஃப்டர் வி ஃபினிஷ். சொல்லுப்பா கோசகன். சில பேர் சொல்றா, சில பேர் சொல்றா அரக்கு மாளிகைக்கு போறதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் வந்து ஏதோ சூழ்ச்சிக்க சொல்லுவாரு, சரஸ்வதி நதி அழியா தப்பிக்கிறதுக்கு ஏதோ சொல்லுவாருன்னு சொல்லுவாரு. அப்படியும் ஒரு இது இருக்குப்பா. நிறைய அதாவது இந்த கல்பபேதம் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய சைக்கிள்ஸ் ஆஃப் டைம்ல நிறைய மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் உண்டு. இதுல வந்து விதுரர் சொல்ற மாதிரி தான் வியாச பாரதத்துல வருது. விதுரர் தான் வார்னிங் கொடுக்கிறார். சரிம்மா, வேற யாருக்கும் எதுவும் டவுட் இல்லைன்னா நம்ம இதோட செஷனை முடிச்சுக்கலாம். மேல உபன்யாசம் இருக்கு. தன்யாசம் தேஜஸ்வி.